எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். புதுமையை ஏற்றுக்கொள்ள பழகுதல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். புதுமை அப்படின்னா என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒரே மாதிரியான விடயங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு புதிய சிந்தனையின் மூலம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அல்லது முன்னேற்றத்தை வெகு விரைவில் அடைவதற்கான ஒரு மாற்று முயற்சி தான் அந்த புதுமை. காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குதல் ஆரம்பித்து இரவு தூங்குத வரைக்கும் இந்த புதுமையை நம்ம வாழ்க்கையிலும் முறையிலும் நாம் ஏதோ ஒரு வகையில் அதை உள்வாங்கி நம்ம செயல்படுத்திட்டு தான் வரோம். அந்த வகையில் ஒரு பேஸ்ட் கம்பெனியோட லாபத்தை பற்றி ஒரு சின்ன கதை. காலையில் எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்ச உடனே பேஸ்ட்டை அந்த பிரஷில் எடுக்கும் போது அளந்து பார்த்தாலும் எடுக்கிறது இல்லை. இப்படின்றத சிந்திச்ச கம்பெனி நிர்வாகம் என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த பேஸ்ட் வரக்கூடிய அந்த வாய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பெரிதிப்படுத்துறாங்க. இப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு எல்லாருமே இப்போ இந்த பேஸ்ட் எடுக்கும்போது அமுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, பேஸ்ட் நிறைய வெளியே வருது, அந்த பிரஷோட முழுமைக்குமே ஃபுல் ஆகுது, பேஸ்ட்டும் சீக்கிரமாக காலியாகும் போது கம்பெனிக்கும் பல மடங்கு லாபங்கள் பெருகுது. அப்போ ஒரு சின்ன மாற்று சிந்தனை எவ்வளவு பெரிய லாபத்தை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். முற்காலத்துலலாம் என்னன்னே தெரியலங்க, திடீர்னு நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு, இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பழக்கத்தெல்லாம் அறிவியல் என்ன செஞ்சிருக்கு, மாற்று கொடுத்துருக்கு. என்னன்னா, நீங்க அடிக்கடி போய் உடல் பரிசோதனை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னதோட முன்னேற்றம் தான் இன்றைக்கு மனித வாழ்வில் சாகும் வயதை தள்ளி போட்டிருக்கு. அதாவது நவீன மருத்துவத்தின் பயன்பாட்டின் வெளிப்பாடு தான் இந்த நோயியல் தாக்கத்தோட அளவையும் கம்மி பண்ணிருக்கின்றதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு முறை வரக்கூடிய அந்த கொடு நோய் தொற்றின் போதும் அறிவியலோட முன்னேற்றம் நம் மனித வாழ்வை காத்திருக்கிறது என்பதும் மறுக்க முடியாது. முன்னாடிலாம் ஒரு கோயிலுக்கு போகணும் அல்லது அந்த கோயிலோட ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. நவீன புரட்சியின் காரணமாக பல்வேறு வகையான பயண முறைகள் நமக்கு வந்துச்சு. அதன் மூலமா ஒரு இடத்தை நம்ம எளிதில் சென்று அடைந்து அந்த இடத்தை பார்த்து விட்டு வர முடியும். நம்முடைய மொபைல் போன்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த இடங்களை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். கண்ணோட்டமாக அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பார்த்து அறிந்து கொண்டு ஒரு தெளிவான ஒரு விடயம் கிடைத்ததுக்கு அப்புறமா கூட நம்ம அந்த விஷயத்துக்கு போக முடியும். நமக்கு ஏற்படக்கூடிய பல வகையான சந்தேகங்களையும் நாம் என்ன செய்ய முடியும், ஆன்லைன் என்ன சொல்லக்கூடிய அந்த தேடுபொறியின் மூலம் தேடி தகவல்களை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு நாம் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்கிறோம். புத்தகங்கள் வாயிலாக நிறைய விடயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழலில் இருந்த நமக்கு இந்த அறிவியல் முன்னேற்றம் அல்லது தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தின் காரணமாக நிறைய விடயங்களை நம்ம எளிதாக பெற முடியுது. ஒரு தகவலை ஒரு இடத்துக்கு போய் சேர முடியுது. கூடுதலாக முன்னாடி எல்லாருமே பட்டன் மொபைல் தான் வச்சுருந்தோம். இப்போ புதிதாக ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டால் தான் நம்ம எல்லாருமே ஒருத்தர் பேசிக்கிறோம், நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கவும் முடியுது. இது எல்லாமே புதுமையின் வெளிப்பாடு தான். புதுமை ஆரம்பத்தில் சற்று கடினமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தால் கண்டிப்பாக அது நம் வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தையும் வெற்றியும் தான் தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. புதுமை எதுவாக இருந்தாலும் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்வோம், வரவேற்போம். நன்றி.